இதோ உங்கள் ட்ரீம் ஹவுஸ் ரெடிங்க. ப்ரீமியமான இன்டீரியரோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு மினி தேட்ரு, ஒர்க் அவுட் பண்ண ஜிம்மு, கிளாஸியான மாடுலர் கிச்சன், 3 பெட்ரூமுங்க, சீலிங்கு, வார்ட்ரோபு, லைட்டிங்கோட சூப்பரான இன்டீரியர் செட்டப்போட வந்துடும். ரிலாக்ஸ் பண்ண ஒன்றும் இல்லைங்க, 2 சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒன்று ஊஞ்சலோட ப்ரீமியமான இன்டீரியர் ஒர்க்கோட வந்துடும். இந்த வீடு இருக்க எல்லா பாத்ரூம்லேயும் ஜாகுவார் பாத் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. 2 ஸ்பேசியஸான ஹால் வந்துருங்க. சீலிங் ஒர்க்கு, எலிவேஷன் ஒர்க்கு, ரன்னிங் லைட்டுன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே. மொத்தமாக 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வந்திருக்க இந்த வில்லாவோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து வெறும் 8 கிலோமீட்டர் தாங்க. கோயம்புத்தூர் டு சக்திமங்கலம் மெயின் ரோட்டுக்கு இங்கேருந்து வெறும் 800 மீட்டரில் போயிடலாங்க. விலாங்குறிச்சிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க சூப்பரான வில்லா தாங்க இது. நல்லா 30 அடிக்கு ஸ்பேசியஸான தார் ரோடு மெயின் ரோட்லேருந்து நம்ம வில்லா வரைக்குமே வந்துருங்க. இவங்களோட டிசைனிங் ஒர்க் ஃப்ரண்ட் கேட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருங்க. ஃப்ரண்ட் கேட்டே நல்லா டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் நல்லா ஸ்பேசியஸான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கில் இருக்க சீலிங்கில் கூட வுட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்லா பெரிய ஃப்ரேமோட நல்லா ஹெவியான டோரே கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தண்ணியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உள்ளே உங்களுக்கு ஒரு போர்வெல் வந்துடும். ஸ்டோரேஜுக்காக நிலத்தொட்டி கூட கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் மட்டும் இல்லாமல் அதை சுற்றின ஷோகேஸும் கபோர்டு ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நிறைய வுட் ஒர்க்கும் லைட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியில் ப்ரீமியமான சீலிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது பூஜா யூனிட்டாக தாங்க இருக்கும். வீட்டோட கலருக்கும் இன்டீரியருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் வெறும் வுட் ஒர்க் மட்டும் இல்லாமல் கிளாஸு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள ஷோகேஸ்லாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரன்னிங் லைட் வந்துடும். இந்த இடத்தவே நல்லா எலவேட் பண்ணி காட்டுறதுக்காக ரன்னிங் லைட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்புக்கு கீழே வர ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லா ஜன்னலுக்கும் கர்டைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே கூட சூப்பராக வுட் ஒர்க்கு, ஷோகேஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கேருந்து சைடில் ஒரு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா இங்கே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது லாண்ட்ரிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிட் அவுட் ஏரியாவை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் யூ ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்க இந்த மாடுலர் கிச்சன் தாங்க. கலர் தீம் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட்டு, மிடில், பேஸ் கேபினட்ஸ்னு 3 கேட்டகரியில் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனில். டாப்பில் இருக்க கபோர்டோட டோர் எல்லாம் உங்களுக்கு வுட்டில் வந்துருங்க. உள்ளே இருக்கிறது தெரியணுன்றதுக்காக மிடில் கேபினெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே ரன்னிங் லைட் வந்துருங்க. பேஸ் கேபினெட் எல்லாம் வுட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா கிளாஸி ஃபினிஷில் சூப்பராக வந்துருங்க. கிச்சனில் இருக்க எல்லா கேபினெட்ஸ்லையும் இந்த மாதிரி ரன்னிங் லைட் உங்களுக்கு வந்துடும். இன்க்ளூடிங் சீலிங்கில் கூட ரன்னிங் லைட் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துருங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு, ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சூப்பரான இன்டீரியர் டிசைனிங்கோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. பெட்ரூம்க்கு அட்டாச்சாக பாத் ப்ளஸ் டாய்லெட் இருக்குது. உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஜாகுவார் பிராண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க எல்லாத்தையும் ஒரு வாக் த்ரூ வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஹாலில் இருந்தே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே ஸ்டீல் ஒர்க் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் வந்துடும். சைடில் வுட் ஒர்க், லைட் ஒர்க்கெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மேலே அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா 20க்கு 16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. நல்லா கிராண்டான ஃபால் சீலிங், கிராண்டான எலிவேஷன் ஒர்க்குன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாலில் எலிவேஷன் ஒர்க்குக்காக டைல்ஸ் மட்டும் இல்லாமல் வுட் ஒர்க் எல்லாம் பண்ணி நல்லா ப்ரீமியமாகவே பண்ணியிருக்காங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு ஷோகேஸ் கூட கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க லைட்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட நல்லா குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த வீட்டில் ஒரு மினி தேட்டர் கூட அமைச்சிருக்காங்க. சீலிங்கில் ரன்னிங் லைட் மட்டும் இல்லாமல் வாலில் உங்களுக்கு ஹிடன் லைட்டு கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான சீட்டிங்காக ப்ரீமியம் சோஃபாஸ் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மினி ஹோம் தேட்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் சவுண்ட் ப்ரூஃபோட வந்துடும்.
இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமுங்க. இது 10க்கு 16ங்கிற அளவில் வந்துடும். சூப்பரான டிசைனில் ப்ரீமியமான குவாலிட்டியில் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. வெறும் வுட்டு மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணி வார்ட்ரோப் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு சீட்டிங் ஏரியா கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேட்சிங்காக உள்ளே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட ஒன்று வந்துடும். வெளியே ஒரு வாஷ் பேஷன் ஏரியா, ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது 3வது பெட்ரூமுங்க. 11க்கு 11ங்கிற அளவில் இது வந்துடும். செவுத்தில் எலவேஷன் ஒர்க்குக்கும் சரி, ஃபால் சீலிங் ஒர்க்கும் சரி, வுட்டெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்தே வெளியில் ஃபுல் வியூவும் பார்க்குற மாதிரி ஒரு கிளாஸ் செட்டப் வந்துருங்க. அதிலே ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஷோகேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஊஞ்சல் ஏரியா கூட கொடுத்துருக்காங்க. செவத்தில் எலவேஷனுக்காக டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கணுன்றதுக்காக சீலிங்கில் ஃபுல்லாக வுட் ஒர்க், லைட் ஒர்க் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான தியேட்டர் ஏரியா பார்த்தோம், ரிலாக்ஸேஷனுக்காக ஊஞ்சல் ஏரியா கூட பார்த்தோம். இப்போ ஒர்க் அவுட்டுக்கான ஜிம் ஏரியா பார்க்க போகிறோங்க. சூப்பரான டிசைனோட சூப்பரான ஜிம்மை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்க இந்த உலகத்தில் எல்லா நாளும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வீட்லேயே ஒரு சின்ன ஜிம் செட்டப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்க ரூமுகளுக்கும் சரி, ஹாலு, கிச்சன் சொல்லி எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணாங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் ஜிம்முக்கும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வரணுன்றதுக்காக ரூஃபில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் செட்டப் கூட பண்ணியிருக்காங்க. அதை சும்மா பண்ணாமல் அதில் கூட ஒரு க்ரியேட்டிவாக ஒரு டிசைன் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரூஃப்லேருந்து வர சன்லைட் டைரெக்டாக ஹால் வரைக்குமே உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஊஞ்சல் ஏரியாவை விட நல்லா ஸ்பேசியஸான ஒரு சிட் அவுட் ஏரியா மேல் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. ஜிம் ஏரியா தானே நார்மலாக விடாமல் ஒரு கெஃபே ஸ்டைலில் விண்டோஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவரில் கூட எம்டி சவரை விடாமல் அதுலேயும் டிசைனிங் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து மேலே டெரஸ் ஏறி போகிறதுக்காக ஸ்டீலில் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதோட ரூஃபிங்காக ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க சிட் அவுட் ஏரியாவும் இந்த கேரளா ஸ்டைலில் இருக்க இந்த ரூஃப் சிட் அவுட் ஏரியாவும் பக்கத்துலேயே வந்துருங்க. சுற்றியும் சூப்பரான ஆர்ட் ஒர்க்கோட சூப்பரான வியூவில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியா. இந்த வில்லாவுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு, காலேஜ், ஐடி பார்க்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஏர்போர்ட்டுன்னு எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டெரஸ்லேருந்து பார்க்கும்போது எஸ்விபி டெக் பார்க்கு தெரிகிற தூரத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. ஒரு பிரைமான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ப்ரீமியமான வில்லா தாங்க இது. வாட்டர் ஸ்டோரேஜுக்காக மேலே 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. ப்ரைம் லொக்கேஷன் அமைஞ்சிருக்க இந்த ப்ரீமியமான வில்லாவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஹோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இந்த வீட்டை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சா டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.